அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆடி முடிந்து ஆவணி மாதம் தொடங்க இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில இருக்கும். அப்படி சூரியன் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாதத்தை தான் நம்ம ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சூரியன் சிம்ம ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் கன்னி ராசியில 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு. புதன் கடக ராசியில 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. குரு மிதுனத்திலையும் சனி பகவான் மீனத்துல வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசியிலையும் இருக்கிறாரு. இந்த ஆவணி மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடக்கும். அதே மாதிரி விநாயகரை எந்த காரியம் நம்ம தொடங்கணும் அப்படின்னாலும் விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கணும். இந்த ஆவணி மாதத்துல விநாயகருக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு செல்லக்கூடிய சூரியன் 18 ஆண்டுகளுக்கு பிறகு கேதுவோடு இணைகிறாரு. சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் செஞ்சிருக்கிறது வலுவான நிலையில இருக்கிறாரு. சூரியன் கேதுவால சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் அதிகமா கிடைக்கும். அப்படி சூரியன் கேது இணைவதால இந்த ஆவணி மாதத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறதான் நம்ம விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பிறந்துருச்சு. ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த ஆவணி மாதத்தில் லாப செவ்வாயால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் 29ஆம் தேதி தான் துலாம் ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பம் அப்படிங்கிறது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும். வீடு கட்டுறது, வீடு வாங்குறத பற்றிய சிந்தனை அதிகரிக்க போகுது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் கிடைக்க வேண்டிய மரியாதையும் இந்த மாதத்தில் கிடைக்கும். சூரியனுடைய ஆதிக்கத்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக அரசு தொடர்பான வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் கிடைக்கும். உங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறது விரைவாக முடியும். அரசாங்கத்திடமிருந்து அனுமதியோ இல்லை எதுக்காவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலோ அந்த வேலை சீக்கிரமாக முடியும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்துல செஞ்சிருக்கிறாரு. அப்ப தொட்டது துலங்கும், தொழில்வளம் சிறக்கும், தொல்லைகள் அகலக்கூடிய மாதம். தொழில லாபம் கிடைக்க போகுது. வெற்றிக்குரிய செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். இடம் பூமி சேர்க்கையும் எடுத்த காரியங்களில் வெற்றியும் உண்டு. வருமானம் பெறுகிறதுக்கு வழியமைத்து கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்துட்டு வந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் எதிர்பாராத சுபகாரிய பேச்சுக்கள்லாம் முடிவாகும். உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறது குருவோட பார்வையும் உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். என்ன முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு புகழ் கௌரவம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்கு உங்களால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். அவங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, பக்கபலமாக இருப்பீங்க. சகோதரர்களிடத்துலையும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. திருமணமாகாத வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு முழு ஆதரவாக இருப்பாங்க. நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேறும். நீண்ட நாளாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த கோயிலுக்கு சென்று வருவீங்க. குடும்பத்தோட சுற்றுலா சென்று வருவீங்க. தொழில் ஸ்தானத்தில் புதன் செஞ்சரிக்கிறாரு. அப்போ தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் தொடங்கவும் முயற்சி செய்வீங்க. புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு தொழிலில் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் உத்தியோகத்தில் இருந்தபடியே பார்ட் டைமாக ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற சிந்தனை தோணிக்கிட்டு இருக்கும். அதற்குண்டான முயற்சியிலும் ஈடுபட்டு இருப்பீங்க. இந்த மாதத்தில் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலையில் சில நுணுக்கங்களையும் நெளிவு சொலிவுகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதம். அதை மேலதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க காது கொடுத்து கேட்குறதால உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கணும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்துல பலமாக இருக்கிறார். அப்போ தொட்ட காரியங்களில் வெற்றி உண்டு. 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய விசேஷம். 8ல் குரு மறைஞ்சிருக்கிறாரு. அதனால் அவருடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறதால எதிர்பாராத விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது உண்டாகும். உச்சம் பெற்ற புதனால்
லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது யோகமான அமைப்பு. பணம் அப்படிங்கிறது பல வழிகளிலும் வரும். உங்களுக்கு அடகு வைத்த நகைகளை மீட்டு வருவீங்க, வாங்கியிருந்த கடனை கொடுத்து மகிழ்வீங்க. அதன் மூலியமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு சில நல்லதும் அப்படிங்கிறது நடக்கும். உங்களுக்கு தொழிலில் புதிய பங்குதாரர்கள்லாம் வந்து நின்று உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது நல்ல தகவலாக இருக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் கடன்கள் அப்படிங்கிறத அடைபடும். இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தையே நல்வழிக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. நாளில் ராகு இருக்கிறறப்ப அம்மாவால் உங்களுக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அம்மாவோட சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வரலாம். முதல்ல கொஞ்சம் அவர்களோட சண்டை போட்டுட்டு பின்னர் இணக்கமாக போவீங்க. தொலை தூரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் தாய் சார்ந்த கவலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நாளில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவோட பார்வை இருக்கிறதால பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. சிலருக்கெல்லாம் திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரும். முதல் திருமணம் தோல்வியில் இருந்தவர்களுக்கெல்லாம் இரண்டாம் திருமணத்தில் மிகுந்த பயத்தோடு இருப்பீங்க. வாழ்க்கையை பற்றி எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு அந்த கவலை அப்படிங்கிறது நீங்க போகுது. இரண்டாம் திருமணமோ தொழில் அப்படின்னு சிறப்பாக அமைய போகுது. எல்லாத்தையுமே தைரியமாக செய்யலாம் அப்படிங்கிற மன தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. தொட்ட காரியங்கள் தொடங்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிக்கும். பெரியவர்களுக்கெல்லாம் கடன் நோய் அப்படிங்கிறது விலக போகுது. நீண்ட நாட்களாக உறுத்திக்கிட்டு இருந்த கடனை அடைச்சி முடிக்க போகிறீங்க. நோயிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொட்டது துளங்கும், தொல்லைகள் அகலக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். கற்பக விநாயகரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நனவாகும். எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழக்கூடிய சக்தி படைத்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்குது. அப்போ செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட நெருக்கடிக்கெல்லாம் முடிவு வரப்போகுது. சுகஸ்தானத்தில் செஞ்சரிக்க ராகுவால ஏற்படும் பாதிப்புகள் உங்களை தாக்காது. நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டு. இந்த மாதம் முழுவதும் ஜீவனாதிபதி ஆட்சியா செஞ்சரிக்கிறதால அரசு வழி முயற்சிக்கு ஆதாயம் உண்டு. புதிய தொழில் தொடங்க முயற்சியவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தாய் வழி உறவுகளின் ஆதரவால முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நினைத்து சாதிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு முன்னேற்றகரமான மாதம். சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியை சஞ்சரித்து உங்கள் ராசியையும் தனத்தையும் 10ஆம் பார்வை மூலமாக நெருக்கடி தந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடி விலகும். உடல் பாதிப்பு விலகும். தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட பகை நீங்கும். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும். உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக வேகமாக செயல்பட்டு எண்ணெய்தை அடைந்து வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் லாபாதிபதி புதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் சில போட்டிகள் அப்படிங்கிறது வரலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார கும்பிடுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அவர்களை நினச்சிட்டு தொடங்கிக்கிட்டே இருங்க. அன்றாட பணிகளை சிறப்பாக செய்து முடிங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். இரவு நேர பயணத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது.